அண்மையில் நாட்டின் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியுள்ள விடயம் கொட்டாஞ்சேனை மாணவியினுடைய மரணமும் அதனைத் தொடர்ந்து அவருடைய மரணம் சார்பாக நாடளாவிய ரீதியில் எழுந்துள்ள போராட்டங்களும் அவருக்கு ஆதரவாக வலுக்கும் குரல்களும் பேசு பொருளாக மாறியுள்ளது. அம்சிகா என்னும் கொட்டாஞ்சேனையைச் சேர்ந்த பம்பலப்பிட்டி ராமநாதன் கல்லூரியில் கல்வி கற்கின்ற மாணவியினுடைய மரணம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. அது தொடர்பாக அரசு தரப்பு ஒரு விளக்கத்தை தருகின்ற வகையிலும், குறிப்பாக பாடசாலை அது தொடர்பாக ஒரு விளக்கத்தை தருகின்ற நிலையிலும், அந்த தனியார் வகுப்புடன் சம்பந்தப்பட்ட தனியார் வகுப்பின் நிருபுணர் அந்த உண்மையான விவரங்கள் தொடர்பாக தன் மீது அவதூறு பரப்பப்படுவதாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நிலையில், அரசு தரப்பில் இந்த மாணவி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரிவிக்கப்பட்ட நிலையிலும், உண்மையில் அந்த மாணவியினுடைய நிலை தொடர்பாக அவருடன் பழகியவர்கள், அவருடைய ஆசிரியர்கள் சில விடயங்களை தெரியப்படுத்தியுள்ளனர். அது தொடர்பான முழுமையான காணொளி இணைக்கப்பட்டுள்ளது. அவற்றை நீங்கள் பார்க்கின்ற போது சில முக்கியமான விடயங்களை அறிந்து கொள்ள முடியும். எல்லாருக்கும் வணக்கம். அம்ஷிகா அவளை பற்றி தான் பேச வந்திருக்கேன். என் பேர் சஹானா மதுசூதன். கொழும்புல நான் டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரியும், ஜஸ்டிஸ் ஃபார் அம்ஷி, ஜஸ்டிஸ் ஃபார் அம்ஷிகா அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ் அப்படி வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கேஸ் வந்து நிறைய பேரால் ஷேர் பண்ணப்படுது. சிலர் வந்து உண்மையை சொல்கிறாங்க, சிலர் வந்து நிறைய கற்பனையாக சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். நான் புதுசாகலாம் ஒன்றும் சொல்லலை. எல்லாருக்கும் வந்து நியூஸ் படிச்சுட்டு பேசியிருப்பாங்க இல்லையா, இல்லை யாராவது சொல்லி ஷேர் பண்ணி அந்த விஷயங்களை பேசியிருப்பாங்க. சிலர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயே கூட சிலர் விஷயம் கேட்டிருப்பாங்க. நான் சொல்கிறது அம்ஷி என்கிட்ட பேசுனது. அம்ஷி வந்து என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணி 2 months ஆகுது. 2 மாதமாக அவள் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க, மனநிலை பாதித்தவ அப்படின்னு. எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லைங்க. உண்மைக்குமே அவள் வந்து மனநிலை பாதித்த மாதிரி நான் என்றைக்குமே பார்த்ததில்லை அவளை. ஆரம்பத்துலேருந்து எங்களோட ரொம்பவே நல்லா இருந்தா, நல்ல ஃபன்னாக. நான் வந்து ஸ்டார்டிங் வந்த புதுசில் எல்லா பிள்ளைகளும் பழகாது. ஆனால் இவள் வந்து ஒரு 2-3 நாளே என்னோட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பித்தா. நான் வந்து எல்லாரையும் திட்டுவேன், என்னோட பசங்களை நான் நல்லா பேசினாலும் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இவளும் அதே மாதிரி மாறினா. புதுசாக வந்தாலும் டக்குன்னு அவளும் நான் என்ன சொன்னாலும் அதை சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னான கேர்ளாக தான் நான் பார்த்தேன். நாங்கள் காமெடி டிக்டாக் வீடியோ செய்வோம், டான்ஸ் பண்ணுவோம், எல்லாமே என்னோட சேர்ந்து செஞ்சுருக்கா. இப்போ அந்த நியூஸ் கேட்டதுலேருந்து இப்போ நிறைய பேர் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியும், எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு போன கிழமையில தான் சொன்னான். 24th தான் எனக்கு சொன்னான். அதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி டான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பா. ஸோ உங்களோட வந்து நான் அவள் என்கிட்ட என்ன சொன்னா அப்படிங்கிறத உண்மையை ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் அவள் என்னோட க்ளோஸாக இருந்தா அப்படின்னு சொல்லி. நாங்கள் அவள் இறந்த அன்னைக்கே நாங்கள் அந்த வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் தெரியும், அவள் எங்களோட இந்த மெமரிஸை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு லாஸ்ட் மந்த் இருக்கும், டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தா. எனக்கு உண்மைக்குமே அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் யாரோட ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனைகளை நாங்கள் கேட்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் அவங்களாவே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட போயிட்டு உட்காந்து பேசி, ஓகே அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா, ஓகே அதை வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்கூடாது. என்னோட இடத்த எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருக்கணும். அதுதான் என்னோட ஏன்னா நான் அந்த மனநிலை பாதித்தவங்க அப்படிங்கும் போது எங்கள் அம்மா வந்து மனநிலை பாதித்தவங்க இன்னமும் இருக்காங்க ஹோமில். ஸோ அதனால எனக்கு அது கிளியராக தெரியும், இவளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. அதனால தான் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒரு நாள் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா. டான்ஸ் பண்ணிட்டு திடீர்னு போய் உட்காந்து ஒரு மாதிரி கண்ணில் தண்ணியெல்லாம் வருது, ஃபீல் பண்ணுறா. என்ன நடக்குது அப்படின்னு எனக்கும் தெரியல. நானும் வந்து ஆடுன்னு சொல்லி, ஏன்னா நாங்கள் யாருமே அப்படி தனியாக சோகமாக உட்கார விட மாட்டோம். யாராவது சோகமாக இருந்தால் வந்து ஆடுன்னு தான் கத்துவேன். ஸோ அந்த மாதிரி நான் கத்தி வாவான்னு வரலை. ஓகே, அப்போ பசங்களை ஆட சொல்லிட்டு நான் போயிட்டு அவகிட்ட கேட்குறேன், என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற நேரம் அவள் சொல்கிறா, இல்லை மிஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா. இல்லை பிடிக்கல அப்படின்னு. அப்போ தான் சொன்னால், என்னை வந்து இப்போ நான் படிச்சுட்டு இருக்க ஸ்கூலில், அவள் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்கூலில் வந்து அவளை நோண்டி கேட்குறாங்க, சார் என்ன செஞ்சாரு, சார் என்ன பண்ணாரு, எங்கே கை வச்சாரு. அப்போ அவளுக்கு அந்த மாதிரி கேள்விகள் பிடிக்கல. ஸோ எனக்கு அப்போ தான் என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது. உண்மையாகவே A to Z எனக்கு தெரியாது. ஸோ அவள் அன்னைக்கு சொல்லும் போது
இவளுக்கு வேறு ஏதோ நடந்திருக்கு. அப்பதான் சொன்னா, நான் அந்த ஸ்கூலை விட்டு மாறி வந்துட்டேன் மிஸ், எல்லாம் மறக்கணும்னு தான் இங்க வந்து மாறி இருக்கேன், ஆனா எல்லாரும் ஞாபகப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அப்பதான் எனக்கு கிளிக் ஆச்சு, ஓகே ஸோ லாஸ்டா படிச்ச ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனை போல, அதனாலதான் சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அதை பத்தி அவ பேச வேணாம்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அவளை ரொம்ப டீப்பா வந்து அவ டான்ஸ்ல மட்டுமே அவளை வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தேன். எதுவுமே வந்து அவ அந்த பழச மெமரிஸ் வச்சுக்க கூடாது, இதை எல்லாம் மறக்கணும்னு நினைக்கிற கேர்ள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விஷயத்தை பத்தி நான் கேட்டதே கிடையாது. இன்ன வரைக்கும் இப்ப இறந்துட்டா இப்ப வரைக்கும் என்ன ஆச்சுன்னு நான் அவளை நானா கேட்டது கிடையாது, அவளா சொன்னது மட்டும்தான். ஸோ அன்னைக்கு சொன்னா அதோட விட்டாச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தா. கிளாஸ்ல வந்து எல்லா ஸ்டூடெண்டோடையும் வம்பு வளர்ப்பா, எல்லாரோடையும் ஃபன்னா இருப்பா. ஒரு சிலருக்கெல்லாம் ஆகவே ஆகாது, ரெண்டு பேருக்கும் நல்ல ஃபன்னான சண்டைகள் தான், சீரியஸான சண்டை இல்லை, ஃபன்னான சண்டைகள் தான் போகும். அந்த போட்டி போட்டுக்கிட்டு பேசுறதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நானே கூட கத்துவேன், ஐயோ யாராவது இவளோட வாயை மூடுங்களேன், அந்த அளவுக்கு அவ பேசுவா. எல்லாரும் டீச்சர்ஸ் இப்ப நாங்க ஃபியூனரல் வீட்டில் உட்காந்துருக்கோம், டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வாயே திறக்க மாட்டா, ரொம்ப அடமெண்ட், அவ வந்து பேசவே மாட்டான்னு சொல்றாங்க. போய் அவளோட பேசி பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவ எவ்வளவு வாயாடுவா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவு அவங்களோட இருந்திருக்கா, ரொம்ப நல்லா பேசுவா. கடைசி வந்து 24th வந்து ஆடிட்டே இருந்தவ திடீர்னு போய் உட்காந்துட்டு செவுத்துல குத்துறா. ஃபர்ஸ்ட் அதுதான் செஞ்சா, செவுத்துல குத்துறா. நான் பார்த்துட்டே இருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து தெரியும் இவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அவ சொல்லியிருக்கா இல்லையா, ஸோ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் பார்த்துட்டே இருக்கு. செவுத்துல குத்துறா. அப்புறம் கீழே அந்த நாங்க ஜிம் மேட் ஒன்று வச்சிருக்கோம், ஸோ அதுல வந்துட்டு இப்படி இப்படி கீறிட்டு அவ பாட்டுக்கு ஏதோ ஒன்று கோவமா உட்காந்துருக்கா. அப்ப நான் வந்து கேட்கிறேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி, தனியா போய் உங்களெல்லாம் ஆட சொல்லிட்டு நான் போய் தனியா உட்காந்து கேட்கிறேன். அப்ப சொன்னா ஒன்னும் சொல்லல, ஆக்சுவலி அன்னைக்கு வந்து ஒன்னும் சொல்ல, தரையை தேய்ச்சிட்டே இருந்தா. அப்ப நான் வந்து கேட்கிறேன் என்ன நடந்துச்சு, எது பிரச்சனையா, திரும்பவும் யாராவது உன்னைய கேட்டாங்களா, அந்த ஞாபகப்படுத்துற மாதிரி யாரும் பேசுனாங்களா டீச்சர்ஸ் அப்படின்னதுக்கு இல்லைன்னு மண்டையாட்டிட்டே இருந்தா. ஓகே, அப்ப ஒண்ணுமே சொல்லல அன்னைக்கு. ஓகே ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளை கொஞ்சம் சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நானும் எவ்வளவோ பேசினா அவள் சிரிக்கல. அன்னைக்கு சீரியஸா இருந்தா. அன்னைக்கு தான் எனக்கு விஷயம் சொன்னா, இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல இருந்து வந்த காரணத்தை எனக்கு சொன்னான். ஸோ அங்க ஒரு சார் வந்து என்னை அபியூஸ் பண்ணாருன்னு சொன்னா, நான் என்ன செஞ்சாருன்னு நானும் கேட்டுக்கல, அவளும் சொல்லலை, ஆக்சுவலி என்னன்னு சொல்லலை. ஸோ நான் அதை வந்து அவளா சொல்லுவா, சரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அவளாவே சொல்லிடுவான்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். அபியூஸ் பண்ணதுனால தான் நான் இங்க வந்தேன். ஆனா எல்லாருமே வந்து என்னைய தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பு ஒன்று நடந்திருக்கு அன்னைக்கு, ஆனா என்னன்னு அவ சொல்லலை ஆக்சுவலி. ஸோ எனக்கும் அது எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கும் அது என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவளா தெரிஞ்சுக்கணும். ஆனா அவகிட்ட கேட்டா அவ மனநிலை எப்படி இருக்கோ தெரியலையே, நம்ம போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல. அதுக்கப்புறம் அவளாவே சொன்னா, தப்பு செஞ்சவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க மிஸ், தப்பு செய்யாத நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், எல்லாரும் என்னைய வந்து மனநிலை சரியில்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்ப அன்னைக்கு யாரோ ஏதோ சொல்லி போல, சோ அதை வச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அன்னைக்கு நான் கேட்டேன், எனக்கு அப்பதான் நான் அவகிட்ட கேட்டேன், ஓகே உனக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, நீ எதெல்லாம் சொல்ல தேவையில்ல, எனக்கு ஆள் யாருன்னு மட்டும் காட்டு அப்படின்னு சொன்னா. காமிச்சிட்டான். அப்பதான் எனக்கு சொன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்காரு ஐடின்னு சொல்லி எனக்கு காமிச்சா. ஸோ எனக்கு அந்த போட்டோவை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கேட்கலாம், நீங்க அன்னைக்கே பாத்தீங்க 24க்கும் 29க்கும் பெரிய கேப்பே இல்லை. ஸோ 29 அவ எனக்கு சொன்னா, சாரி 24 எனக்கு சொன்னா, 24 சொன்ன அன்னைக்கு நைட்டே அந்த போட்டோவெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு, ஓகே அப்ப நான் அவகிட்ட கேட்கிறேன் உனக்கு என்ன ஆகணும், எனக்கு என்ன வேணும் அப்படின்னதுக்கு அவ ஒண்ணுமே சொல்லலை. அப்ப நான் நினைச்சேன் ஓகே இவருக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் போல அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் இவர் ஏதாவது செய்வோமா அப்படின்றது, வேகமா தலையாட்டினான். உண்மைக்குமே அந்த கேர்ள் அப்பதான் அந்த வேகம், அந்த சோகமா இருந்த கேர்ள் வேகமா தலையாட்டினான். ஓகே அப்ப நான் பாத்துக்கிறேன், சரியா நீ அதை பத்தி இப்போ ஒரு பண்ணிக்காத, நீ இப்ப போய் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சோ அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு அந்த மைண்ட்ல அந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிள்ளைய செஞ்சவர் இன்னும் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாருன்னு சொன்னான், இன்னும் ஸ்கூல்ல இருக்காரு அப்படின்னு. அப்ப ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்கன்னா தப்பு செஞ்சவங்க எப்படி உள்ள இருக்க முடியும், ஸ்கூலால எப்படி இருக்க முடியும்? எங்களுக்கு வந்து எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு அபியூஸ் நடந்திருக்கு. அப்ப அபியூஸ் கேஸ் ஏதாவது இருக்க நேரம் எப்படி ஒரு மனுஷனால ஸ்கூல்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்ல அன்னைக்கு நைட் எனக்கு தெரிஞ்ச லாயர் அண்ணாக்கு நான் கால் பண்ணி பேசுறேன், அண்ணா இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்திருக்கு, எனக்கு அந்த கேஸை ட்ராக் பண்ணணும், என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல, இல்ல நம்ம புதுசா ஏதாவது செய்யலாமான்னதுக்கு அண்ணா சொன்னாரு சோசியல் மீடியால தான் போடலாம், ஏன்னா ஏற்கனவே கேஸ் போயிட்டு இருக்க நேரம் நம்ம அதை ட்ரேஸ் பண்ண முடியாது, எங்க பண்ணிருக்காங்கன்னு தெரியும், அந்த டீட்டெயில மட்டும் கொஞ்சம் கேட்டுடுங்க, என்ன மாதிரி நடந்திருக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சோசியல் மீடியால போட்டு அந்த ஆளை கிழிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நான் வந்து ஓகே அண்ணா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வச்சுட்டேன். ஸோ 25th அன்னைக்கு காலையிலேயே நான் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணேன். ஸோ அது வந்து என்கிட்ட இருக்கிறது அம்ஷிகாவோட மொபைல் நம்பர் மட்டும்தான்.
அம்மா நம்பரோ அப்பா நம்பரோ இல்லை. அதுவும் அவள் ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டா, வீட்டில் இருக்கும். ஸோ நான் வீட்டில் இருக்க நேரமா பார்த்து தான் நான் கால் பண்ணேன். அப்போ அம்மா கிட்ட கேட்குறேன், அம்மா இன்னைக்கு மீட் பண்ணணும், உங்களோட தனியாக பேசணும், வரீங்களா அப்படின்னு. அந்த நேரம் அம்ஷிகா பக்கத்தில் இருந்திருக்கா, எனக்கு தெரியாது. அப்போ அவங்க ஏன் மிஸ் அப்படின்னாங்க, இல்லை பர்சனலாக பேசணும், நீங்கள் தனியாக வாங்க, நீங்கள் வர்றது அம்ஷிகா தெரிய வேணான்னு சொல்லியிருக்கேன், ஆனால் பக்கத்தில் இருந்திருக்கா. அப்ப டக்குன்னு அவ வந்து எனக்கு மெசேஜ் போடுறா, அந்த அவங்க அம்மா கிட்ட அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலா மெசேஜ் போடுறா, மிஸ் அம்மாவை வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம் அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, நான் சொல்லல தானே, அந்த பிள்ளை வந்து இப்படி ஒரு அஃபெக்ட்ல பண்ணியிருக்கா, நான் அதை திரும்பவும் நான் பேச போறேன், நான் என்கொயரி பண்ண போறேன்னு சொன்னா அவளுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனால அதை பத்தி சொல்லல. அப்ப நான் சும்மா சொல்லி சமாளிக்கிறேன், நீ ஓஎல் படிச்சுட்டு இருக்க, இப்ப டான்ஸ் கிளாஸ் வேற வர, எக்ஸாம் வேற வருது, நாளை பின்ன நீ ஒரு மார்க் குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் அம்மா என்னையே சொல்லக்கூடாதுல்ல, டான்ஸ் கிளாஸ் போன நாள் தானே, நமக்கு அப்படி ஏற்கனவே பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு, ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகள்லாம் வராம போயிருக்காங்க தானே. ஸோ அதனால நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன், அப்படின்னா ஓகே மிஸ், ஆனா நேத்து சொன்ன விஷயங்களை பத்தி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்கேன். என்கிட்ட அந்த மெசேஜ் எல்லாம் அப்படியே இருக்கும். சரிம்மா நான் அதை பத்தி பேசல, ஐயோ அப்படின்னு சொல்லி சும்மா ஏன்னா தெரியாத மாதிரியே நான் ரியாக்ட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவ கிளாஸுக்கு வந்துட்டா, ஃப்ரைடே அது, அன்னைக்கு தான் அவ வந்து பிரணவாலயா டான்ஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு சல்வார் போட்டுட்டு வர சொன்னா. நான் கொரியோகிராஃபி ஒன்று இருந்தனால நான் எப்பவும் போல ட்ரெஸ்ஸிங்ல வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கே நீ திட்டுனா, ஆக்சுவலி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீ திட்டுறா, ஏன் மிஸ் நீங்க சல்வார் போடல, என்னோட ஆட மாட்டீங்களா பிரணவாலயா. நான் சொன்னேன் இதே ஆடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல சல்வார் போட்டிருக்கணும், யாராவது கொண்டு வந்தாங்களான்னு சொல்லி மற்ற ஸ்டூடெண்ட் கிட்டையும் கேட்குறான். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு அப்போ நான் சொன்னேன் ஓகே எனக்கு டயர்டா இருக்கு, ஏன்னா எப்படி அவங்க அம்மா வருவாங்க தானே, நான் தனியா போய் பேசணும். ஸோ நாங்க ப்ராக்டிஸ் பண்ணா நான் வீடியோல ஆட சொல்லுவான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன், முடியல. அப்புறம் அவங்க அம்மா வந்தது எனக்கு கால் அடிச்சாங்க. அவங்க அம்மாவை நான் வெளியில பக்கத்துல இருக்க கஃபே ஷாப்ல போயிட்டு கால் பண்ணி நேரா போயிட்டு மீட் பண்றேன். அப்போ அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயம் தான் கேட்டேன், இந்த மாதிரி போலீஸ் கேஸ் இருக்கிறாள் எப்படி திரும்ப வேலை செய்ய முடியும், ஏன்னா இப்ப அபியூஸ் அவ சைல்டு தானே, அது மைனர் கேர்ள் தானே. ஸோ அப்ப அவளுக்கு ஒரு அபியூஸ் நடந்திருக்கு அப்படின்னா அவர் எப்படி வேலை செய்ய முடியும்னு டீட்டெயில் கேட்கிறேன். அப்போ அவங்க அம்மா சொன்ன விஷயம் ரேப் கேஸ் இல்லை. ஓகே, ஏன்னா இப்ப நிறைய பேர் ஷேர் பண்றீங்க தானே, அதுக்காக தான் இதை மென்ஷன் பண்றேன். ஸோ ரேப் எல்லாம் இல்ல, ரேப் கேஸ் இல்ல. ஏற்கனவே ஒரு சார் ஒருத்தரும் பேசியிருக்காரு, டீட்டெயிலா என்ன நடந்துச்சுன்றத சொல்லியிருக்காரு. ஸோ அம்மாவும் வந்து சொன்னாங்க இதுதான் மிஸ் நடந்துச்சு, அதனால ரேப் கேஸ் இல்ல. டாக்டர் கிட்டையும் நாங்க செக் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் நடந்து இல்லை. ஆனா எங்களுக்கு அவளுக்கு உண்டான பாதிப்பு, அவ வந்து ஒரு ½ தான் அதுல அந்த ரூம்ல இருந்திருக்கான்றத அவ மெசேஜ்ல போட்டிருக்கா. ஸோ இன்னொரு டாக்டருக்கு வந்து அவ ஏற்கனவே கன்சல்ட் பண்ண டாக்டருக்கு மெசேஜ்ல போட்டிருக்கா, ½ தான் அந்த சித்திரவதையை நான் அனுபவிச்சேன், ஆனா வெளியில வந்து நான் ரொம்ப பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்கா. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ½ தான் அந்த உள்ள இருந்திருக்கா. ஆனா இப்போ வந்து சிலர் வந்து பேசுறாங்க அவ வந்து 2 மாசமா இருந்தா, அதெல்லாம் பார்க்கக்குள்ள எங்களுக்கு தலைவலிக்குது. ஒரு சின்ன பிள்ளை, உங்க நினைச்சு பாருங்க, இப்ப நம்மளோட வயசு என்ன, இப்ப நம்ம வந்து ஒரு 30+ மேல இருக்கோம்னா நமக்கு மேல ஒரு 35 வயசா இருக்க ஒரு ஆளை போய் நம்ம ஏதாவது மயக்கிற மாதிரி பேச முடியும், அப்படி நமக்கு ஒரு அருவருப்பு இருக்காதா இல்லையா? சோ அந்த 15 வயசு கேர்ள் அந்த பெரிய ஆளு அப்படி ஒரு அவங்க வந்து அப்படியெல்லாம் கதை திருப்பி விட்டுருக்காங்க. இவ என்னமோ அவர் மேல தப்பு பண்ண மாதிரி. அது ஒரு சீன். இப்ப ஒரு டெத்துல வந்து நாங்க போய் நிக்கிறோம். ஒரு டெத்தை வந்து 9 விதமான கதைகள் சொல்றாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு விதமான கதை. இப்ப எனக்கு இது உண்மை தெரிஞ்சிருச்சு. அவங்க அம்மா கிட்ட சொல்றேன், அப்பயும் நான் அதை கேட்கிறேன். அம்மா கிட்ட சொல்றேன், நான் வந்து இதை ஏதாவது செய்யட்டா, நான் பாக்குறேன், இவளோட பேர் இல்லாம நான் அவரோட கேஸை நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்றேன் அப்படின்னதுக்கு அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, என் பொண்ணு இருந்தா போதுமா. ஏன்னா அவங்க கொஞ்சம் பயந்த மாதிரி, நார்மல் பேரண்ட்ஸ் அப்படித்தானே பண்ணுவாங்க, பயங்கரமா அடிதடியில இறங்கணும்னு கூட அவங்க யோசிக்கல. அவங்க பொண்ணு வந்து வெளியில அவ்வளவு விஷயம் பட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா நிறைய பேர் வந்து அவளை சமூகத்துல எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதே எனக்கு அவ போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நான் அதையும் சொல்றேன், என்ன நடந்துருக்கு, எதனால அவ இறந்தாங்கிற ரீசன் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. சோ அதை சொல்றேன். அப்ப வெளியில அவ பட்டுக்கிட்டு இருக்க விஷயம் வந்து அவங்க அம்மா எனக்கு சொன்னாங்க, கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களே அவளோட பேசுறது இல்லம்மா, அவளை பார்த்தா திரும்பி போறாங்க. என்கிட்ட நல்லா பேசின பேரண்ட்ஸ் கூட என்னமோ என் பொண்ணு தப்பு பண்ண மாதிரி என்னைய பார்த்து திருப்பிக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும் போது என் பொண்ணு இருந்தா போதும் தானே எனக்கு தோணுது. ஏன்னா அவ வந்து 2-3 வாட்டி சூசைட் அட்டென்ட் பண்ணியிருக்கா. இவளுக்கு வந்து எப்பெல்லாம் யாராவது ஹர்ட் பண்றாங்களோ அப்பெல்லாம் அவ சூசைட் அட்டென்ட் பண்ணியிருக்கா. இப்ப April 10th 17th சொல்லி அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்கா, எதுலயாவது நம்ம செத்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவு அஃபெக்ட் ஆகியிருக்கா அவ. சோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொன்னாலும் எனக்கு வந்து அவங்க அம்மா வந்து இல்ல வேண்டவே வேண்டாமே விட்டுங்க, ஆனா நீங்க அவளை மட்டும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நமக்கு உறுத்தும் இல்லையா,
இப்போ எனக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்கு. ஸோ நம்ம நிறைய பேர் பிள்ளைகளை பார்க்குறோம், எத்தனை கேசஸ் அப்படி போகுது. இவன் நல்லா இருக்க நேரமே ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃப்ரைடே அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவளோட பேசினேன். அவள் நல்லா தான் இருந்தா அன்னைக்கு, ஏன்னா அவளுக்கு பிடிச்ச டான்ஸ் ஆடி இருந்தா ஃப்ரைடே. ஸோ நல்லா இருந்தா, பாய் சொல்லிட்டெல்லாம் போயிட்டா. ஆனா சாட்டர்டே சண்டே லீவ் எங்களுக்கு கிளாஸ். அப்ப நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஸ்கூலால என்ன நடந்திருக்கு, அந்த ராமநாதன் ஸ்கூலால அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அதுக்காக நான் என்ன செஞ்சேன், என்னோட அக்கா பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க. அப்ப ராமநாதன்ல தான் படிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. சோ அதனால அவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி, வேற யாருக்கும் இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு இப்படி ஒரு அபியூசிவ் கேஸ் இருந்தா அவங்க வேலை செய்யலாமா, இந்த மாதிரி ஒரு என்கொயரியில நான் நிறைய என்கொயரிஸ் பண்ணிட்டே இருந்தேன். சாட்டர்டே சண்டேயும் வந்துச்சு. அந்த சாட்டர்டே சண்டே லீவ். நானும் யாரோட ஃபோன் கால்ஸும் எடுக்க மாட்டேன், ஏன்னா நான் அன்னைக்கு ஒரு நாள் தான் நானும் வீட்டில் இருக்கிறது. ஸோ அதனால எனக்கு அந்த சண்டேவும் தெரியாது. மண்டே காலையில எனக்கு உங்க அம்மா ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். எனக்கு அப்போ கால் பண்றாங்க, மிஸ் அம்ஷிகா கொஞ்சம் அப்செட்டா இருக்கா, வெளியில போயிருக்கா, என்னன்னு தெரியல. அப்ப நான் அவங்க சைட்ல வெளியில அவளோட போகணும்னு சொன்னா வேணான்னு சொல்றா. ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ண முடியாது. ஒரு ஆள் ரொம்ப டிப்ரெஷன் வரவே வராதுன்னு சொன்னாலும் பின்னாடி போனாலும் அவங்க அதுலயே வேற ஏதாவது செஞ்சுக்குவாங்க. சோ அதனால அம்மா ஓகே அம்மா நீங்க போயிட்டு வாங்க, எங்க போறீங்கன்னு சொன்னதுக்கு சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லியிருக்கா. பிளஸ் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு தான் வருவேன், நான் நைட்டுக்கு போயிட்டு தான் வருவேன்னா அம்மாவுக்கு நம்பிக்கை. ஏன்னா அவ என் கூட நல்ல க்ளோஸ், என்னோட நல்ல ஃபிட், எனக்காக கவிதை எல்லாம் எழுதியிருக்கா, அந்த மாதிரி என்னோட நல்ல ஃபிட் அவ. ஸோ அப்ப என் டான்ஸ் கிளாஸ் போறானோன்னா உங்க அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு உடனே ஃபோன் அடிச்சாங்க. ஒரு 12 மாதிரி எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. இந்த மாதிரி வீட்டுல பிரச்சனைமா, அம்ஷிகா கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா, வீட்டை விட்டு போயிட்டா, எங்க போனான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், சில நேரம் அவ நான் கால் பண்ணா எங்க வெளியில எங்கேயும் போயிடுவாளோ, எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அவ ஏற்கனவே அப்செட்ல போயிருக்கா. அப்ப பிரச்சனை ஆயிருச்சுன்னு தெரிஞ்சா இங்கேயும் வரமாட்டாளே. அப்ப நான் சொன்னேன், ஈவினிங் நான் அந்த கிளாஸ் டைம் வரைக்கும் பாக்குறேன், கிளாஸ் டைமுக்கு வரலன்னா நான் கால் பண்றேன். அப்ப சொன்னா அம்ஷிகா அவ போனை கொண்டு போயிருக்கான்னு சொன்னாங்க, அதனால கால் பண்ணி பாருங்க. அப்ப நான் சொன்னேன் ஈவினிங் அவ வரலன்னா கால் பண்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சரியா ஈவினிங் நார்மல் டான்ஸ் கிளாஸ் டைமுக்கு முன்னாடியே வந்துட்டா. சரியா இன்னும் நான் மறக்கல, லைட் கிரீன் கலர் டிஷர்ட்டும் டெனிமும் போட்டுட்டு சோகமா உட்காந்து எங்களோட கிளாஸ்ல ஒரு இடம் இருக்கு, அவளோட இடம் ஒண்ணு இருக்கு, அங்கதான் உட்காருவா. நார்மலா உட்காந்துருந்தா நான் பிரச்சனையை கேட்டுக்கல, ஏன்னா அவ ரொம்ப அப்செட்ல இருக்கா. என் சைட்ல நான் என்கொயரி பண்ணிட்டு தானே இருக்கேன். சோ அதையும் சொல்ல தேவையில்ல, இவ பேசாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அப்புறம் பசங்க எல்லாம் டான்ஸ் பண்ணாங்க. டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண, வந்துட்டா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணேன். அப்ப அம்மா சொன்னாங்க, நான் வாரேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாப்பாடு, ஏன்னா பகல் சாப்பிடல தானே, மருந்து எடுக்கணும், அதனால சாப்பாடு சாப்பிடுமான்னு கெஞ்சி அப்புறம் அவளுக்கு சாப்பாடு கொடுத்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்துல மிஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னு, வீட்டுல சண்டை. என்னன்னா அவ சண்டே இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சண்டே வீட்டுல அழுதுருக்கா, 2 மணி நேரம் கதவை லாக் பண்ணிட்டு அழுதுருக்கா. அப்பா இப்ப நம்ம வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, நம்ம ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்கோம், ஒரு விஷயத்த அழுதுட்டு இருக்கோம்னா கொஞ்சம் கொஞ்சுவாங்க, கெஞ்சுவாங்க, அப்புறம் கோவப்பட்டு திட்டுவாங்க. இதுதான் நடந்திருக்கு. சோ அந்த டைம் அவளை எவ்வளவு நேரம் உள்ளே உட்காந்து அழுவ, நீ வெளியில வா, இப்படி அழுதுட்டே இருந்தா வீட்டுல இருக்காத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது நார்மல் பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்றது. ஆனா இவ ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால இந்த விஷயத்த அவ கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஆனா அன்னைக்கே அவ கேட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்திருக்கா, சமாதானப்படுத்தி இருக்காங்க, KFC போகணும்னு சொல்லியிருக்கா, KFC எல்லாம் கூட்டிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கும் உண்மை தெரியல என்னன்னு. அதுக்கப்புறம் சண்டே தான் நடந்துச்சு. நடந்ததுக்கு அப்புறம் அதான் அந்த இறந்தது அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவ என்ன நினைச்சாங்கிறது எங்களுக்கு தெரியல. சோ திங்கள் திங்களும் அப்பானா இப்படித்தானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதுனால நான் திங்கள் உட்காந்து அட்வைஸ் பண்றேன் அவகிட்ட. அப்பானா இப்படித்தான், எங்க அப்பாவும் இப்படித்தான். இப்போ ஒரு கட்டத்துல அப்பா அம்மா எல்லாம் இல்லைன்னா நம்ம அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அட்வைஸ் பண்ணி அவளுக்கு அனுப்புனேன். கடைசி அந்த வார்த்தையை திரும்பவும் சொன்னா, தப்பு செஞ்சவங்க நல்லா இருக்காங்க மிஸ். அதை என் கண்ணை கூட பார்த்து பேசல, கீழே குனிஞ்சிட்டு அந்த மேட்டை இப்படி கீறிட்டே சொல்றான், தப்பு செஞ்சவங்க நல்லா இருக்காங்க மிஸ், தப்பு செய்யாத நான் ரொம்பவே அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னைய ரொம்பவே எல்லாரும் ஹர்ட் பண்றாங்க மிஸ், மனநிலை சரியில்லைன்னு சொல்றாங்க. ரோட்ல 1000 பேர் 1000 பேசுவாங்க, நீ அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத, உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்பிக்கை கொடுத்தேன் அவளுக்கு. நம்பிக்கை கொடுத்தேன். சரி அப்பா எல்லாம் இப்படித்தான், நீ வீட்டுக்கு இப்ப போய் பேசலனாலும் பரவாயில்ல, நீ நாளைக்கு சரி பேசி, இல்ல பேசலனாலும் பரவாயில்ல, அப்பா அம்மார்கள் அவங்களாவே பேசுவாங்க, அதுதான் அப்பாவோட நேச்சர் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அட்வைஸ் பண்ணி அனுப்புனேன். என்னை திரும்பி பார்த்துட்டு போனா, இது அவ செவ்வாய்க்கிழமை இறந்தா, திங்கள் முதல் நாள் கடைசி என்னோட இருந்தா. சோ அப்படி போயிட்டா.
உண்மைக்குமே அந்த செவ்வாய்க்கிழமை அவ இறந்ததா எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நானும் கிளாஸ் நிறைய 2-3 கிளாஸ் எடுத்தேன் அன்னைக்கு ஃபுல்லாவே. ஸோ அன்னைக்கு எனக்கு அவ இறந்தது தெரியாது. ஸோ எனக்கு புதன்கிழமை தான் சொல்றாங்க. புதன்கிழமை அம்மா அப்பாவும் ஏன்னா அந்த நிலைமையில இல்லை அவங்க. அப்ப எனக்கு புதன்கிழமை நான் மைண்ட்ல இருக்கு அம்ஷிகா இது வரல, சரி ஏதோ கிளாஸஸ் எது போயிருப்பா போலன்னு நினைச்சிட்டு இன்னைக்கு வரலன்னா கால் எடுப்போம்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு 3 மணிக்கெல்லாம் எனக்கு எங்க அக்கா, ஏன்னா நான் அவளை பத்தி என்கொயரி பண்ணேன் இல்லையா ராமநாதன் ஸ்கூலை பத்தி, அப்ப அக்காவும் என்கொயரி பண்ணி அக்காவும் கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்ப அக்கா சொன்னாங்க அந்த பொண்ணு இறந்துருச்சாமே மேல இருந்து. நான் அப்ப தூக்கத்துல இருந்து எனக்கு ஷாக் ஆகி நான் கத்துற உண்மையாவா இல்ல அப்படின்ற, ஆமா அந்த பொண்ணு தான் இல்லக்கா இருந்தா அப்படின்னு, இல்ல நேத்து தான் குதிச்சா, நேற்று கிளாஸுக்கு வந்தாளா, இல்ல வரல அப்படின்னு, நேத்து தான் இறந்துருக்கா அப்படின்னு. எப்படி இருக்கும் இல்லையா? ஒரு என்னோட க்ளோஸா இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் அவ. எல்லாரும் ஸ்டூடெண்ட்மே க்ளோஸ் தான். ஆனா இவ சின்ன பொண்ணு, ஒரு 15 வயசு பொண்ணு. யாராவது இப்ப அவகிட்ட பாசமா பேசுனா உடனே ஒட்டிக்குவா. அந்த மாதிரி கேரக்டர் அவ. அப்ப நான் அவளோட நான் எல்லாருமே ஃபன்னா பேசுறது, சிரிச்சு பேசுறது எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் அவளை சீரியஸா பார்க்கல. அதுதான் இந்த சொசைட்டி ஒருத்தர் டிப்ரெஷன்ல இருக்க நேரம் அவங்களை நீங்க சோகமா பார்க்காம அவங்களோட ஃபன்னா சிரிச்சு பாருங்களேன், அவங்க அதை மாறிடுவாங்க. ஸோ அதை எங்க கிளாஸ்ல எதுதான் நடக்குது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் வெளியில போய் எங்கேயும் ஆடுறாக்கல, இங்கதான் ஆடுவாங்க. என்னோட வீடியோல ஆடுவாங்களே தவிர வெளியில ஆட மாட்டாங்க. எல்லாருமே ஒர்க் ப்ரெஷர், டிப்ரெஷன் அப்படி உள்ள ஆட்கள் தான் இங்க வருவாங்க. ஸோ வெயிட் லாஸ் அப்படிதான் வருவாங்க. அதனால எல்லாருமே இங்க ஃபன்னா இருக்கும். எல்லாருக்குமே என்னோட டான்ஸ் பேஸ் ஒரு செகண்ட் ஹவுஸ் மாதிரி தான். அது அம்ஷிகாவும் சொல்லியிருக்கா, இது ஒரு டான்ஸ் என்னோட 2வது வீடு மாதிரி மிஸ். நான் இங்க இருக்க சந்தோஷம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நான் அவளோட மரண வாக்க நான் படிச்சேன். உண்மைக்கும் அதை படிச்சதுக்கு அப்புறம் அவ சிரிச்சது இந்த 2 மணி நேரம் தான் எங்க கிளாஸ்ல மட்டும்தான்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் அதை தாங்க முடியல. நான் அதனாலதான் நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன். என்னால பேச முடியல. இன்னைக்கு எப்படியாவது பேசிடணும். ஏன்னா கண்டவங்க என்னென்னமோ எதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவளை பத்தி. அவளுக்கு மனநிலை பாதிச்சிருக்கு. என்ன பார்த்தாங்க மனநிலை பாதிச்சிருக்குன்னு? அந்த புள்ள எவ்வளவு டேலண்டான புள்ளன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க அவளுக்கு மீடியால ஆசை. இப்ப என் கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் மீடியா சைட் போயிருவாங்க, ஏதாவது ஒரு இதுல ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. ஸோ அப்ப நான் சொன்னேன், உனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ நான் அதை செஞ்சு தரேன்னு. அப்ப எனக்கு அந்த டைமுக்கு தான் எனக்கு ஒரு மீடியா பர்சன் ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி 15 வயசு வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த நியூடல் பிராண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் அவ தான் வாய்ஸ் டப்பிங் கொடுத்துருக்கா, தமிழ் வாய்ஸ் கொடுத்துருக்கா. வீணை வாசிப்பா, நல்லா பாடுவா, நல்ல டான்ஸ் ஆடுவா, பரதநாட்டியம் டான்ஸும் பண்ணியிருக்கா, நல்ல ஸ்பீச் பண்ணுவா. அவளுக்கு லாயர் ஆகணும்னு ஆசை. நான் கேட்டேன், நீ தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு. எனக்கு லாயர் ஆகணுமே, இப்பையில இருந்து பிராக்டிஸ் எடுக்கிறேன் அப்படின்பா. அந்த கனவெல்லாம் போயிடுச்சு. அவ இப்ப இல்ல. ஆனா தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ஒருத்தர் இறந்துருக்காங்கன்னா அதை வச்சு ஃபன் பண்ண பார்க்காதீங்க. அது அந்த குடும்பத்துக்கும் சரி, அதை சார்ந்தவங்களுக்கும் அது எவ்வளவு வலியை கொடுக்கும்ன்றது தெரியல. ஒரு சிலர் பண்ற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணா என்னமோ நீ யாரு நான் யாருன்ற மாதிரி தான் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவ என்னோட கடைசியா இருந்த எப்படி இருந்தான்றது உங்களுக்கு தெரியுமா? இல்ல. நீங்க பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு பேசுறீங்க இல்ல. இப்ப நாங்க அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா ஆக்ஷன் எடுக்காமலா இருப்போம் சொல்லுங்க. நான் என்னமோ அவருக்கு எங்களை கேக்குறீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, இப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு தானே. நான் ஒரு இதுல கமெண்ட் பண்ணியிருந்தேன், என்னைய கேக்குறாங்க, உங்களுக்கு தான் முன்னாடியே தெரியுமே, நீங்க ஆக்ஷன் எடுக்கல, எப்படிங்க எடுக்க முடியும்? ஏற்கனவே கேஸ் போயிட்டு இருக்கு. எங்க சைட்ல நாங்க என்ன செய்ய முடியுமோ? எனக்கு சொன்னதே 24. அவ எனக்கு டைம் தரல. அப்ப ஃபுல் டீடைல்ஸ் சொன்னது 24 தான். ஸோ அந்த டீட்டெயிலை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நான் அந்த 1 வீக் நான் என்கொயரி பண்ணிட்டே இருக்கேன். இப்போ 24ன்றது வியாழக்கிழமை, அவ இறந்தது செவ்வாய்க்கிழமை. அவ எனக்கு டைமே கொடுக்கல. நான் ப்ரூஃப் பண்ண அவளை நான் இருக்க வைக்கிறதுக்கு நான் அவகிட்ட அவளுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். நான் நீ சந்தோஷமா இருக்கணும், நான் உன்னை மாத்துறதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்குள்ளேயுமே அவ போயிட்டா. அவளுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினைச்சேன், ஆனா அவ விட்டுட்டு போயிட்டா. ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் சொன்னது தான், தயவு செஞ்சு அவளோட அந்த டெத்தை கேவலப்படுத்தாதீங்க. அவ எதுக்கு கோபத்துலதான் இறந்துருக்கா, சரியா? யாரும் இப்ப யாரோ தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் மேல இருந்து குதிக்கணும்னு டக்குன்னு யோசிக்க மாட்டாங்க. அது எவ்வளவு வழியில இருந்தா குதிப்பாங்க. நீங்க சும்மா நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுல நீங்க மாடியில இருக்கீங்கன்னா ஒரு 3rd ஃப்ளோரோ 4th ஃப்ளோரோ குனிஞ்சு பாருங்க, தலையே சுத்துது. ஏன்னா என்னோட கிளாஸ் 3rd ஃப்ளோர், நான் மேல இருந்து அடிக்கடி குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கேன், எனக்கே பயமா இருக்கு. ஆனா அவ 7வது ஃப்ளோர்ல இருந்து குதிச்சிருக்கா. அப்ப அவ எவ்வளவு வலிய பட்டிருப்பா. ஆனா
எனக்கு அவ இறந்த அன்னைக்கு நான் இதையும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவ இறந்த அன்னைக்கு நாங்க டெத்துக்கு அந்த ஃபியூனரல் 1ஆம் தேதி நாங்க ஃபியூனரல் ஹவுஸ்ல உட்காந்துருக்கோம். சில டீச்சர்ஸ் அது யார் யாருன்னு சொல்ல முடியல, நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல, 3 பேரு 4 பேரு அப்படி கும்பலா உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு பேச வார்த்தை இல்லை, ஏன்னா எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுது. ஆனா என்னால சொல்ல முடியல. ஏண்டி செத்தன்னு தான் கேட்டேனா, ஏண்டியை விட்டுட்டு போனேன்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கேனா. அவனா அந்த டீச்சர்ஸுங்க அவங்க அப்பா அம்மா தான் ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க. அவங்க பேசுற கதைகள், அவங்க அம்மா அப்பா ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணுக்கு. அதனாலதான் அவ சொல்ற பேச்சை கேட்டு ஆடிட்டாங்கன்னு ஒரு கும்பல் சொல்லுது. இன்னொரு கும்பல் சொல்லுது அவளுக்கு வந்து தம்பி பிறந்திருக்கு 2வது வயசுல. அவ ரொம்ப பாசமா வச்சிருந்தா அந்த பையன் மேல. அவ சொல்லுவா, எனக்கு என் தம்பியை ரொம்ப பிடிக்கும் மிஸ், குட்டியா இருப்பான், நான் அவனை தூக்கி எல்லாம் கொஞ்சுவேன், என்ன தரதாலும் என்னை அடிக்கிறான் மிஸ் அப்படிம்பா. நான் சொன்னேன், தம்பி அப்படித்தான், என் பிள்ளைகளும் என்னை அடிக்குதுமா அப்படிம்பேன். அப்போ சொல்ல, இல்ல பரவாயில்ல மிஸ், இன்னாள் தானே அப்படிம்பா. ஆனா அதுக்கும் ஒரு கதை சொன்னாங்க. அவ தம்பி பிறந்தனால தான் அவ டிப்ரெஷன்ல போயிட்டா அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க சின்னதுல இருந்தே மனநிலை பாதிச்சு. இன்னொன்னு, லவ் இருக்கான். லவ்ங்கிறது இல்லைங்க உண்மைக்கு. ஏன்னா அவங்க அம்மாவே வந்து சொல்றாங்க என்கிட்ட, நான் அப்படி கூட நினைச்சேன் மிஸ், அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு லவ் வராதா, இதுல இருந்து அவ வெளியில வரமாட்டாளா, அப்ப லவ் வந்தா வேற ஏதாவது சரி இவங்க அந்த பழைய பிரச்சனைகளை சரி மறப்பாளே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட ஏக்கம். ஆனா அவ லவ் பண்ற ஆள் இல்ல. எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவளுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா அது எப்படின்னா எனக்கு சொல்லுவா ஒவ்வொரு கதைகள், இந்த மாதிரி ஸ்கூல்ல எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி கிளாஸ்ல எப்படி நடந்துச்சு, இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கா. ஸோ அவளுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் யாருமே வந்து அவளோட பேசலை. இந்த சொசைட்டி அப்படின்னு ஏன் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு பாதிச்சிருக்கு, சரியா, ஒரு பொண்ணு பாதிச்சிருக்குன்னா அது என்ன நடந்துச்சுன்னு கூட ஆராய்ச்சி பண்ணாம ஒருத்தர் சொன்னதை வச்சு நான் தப்பு செய்யல, இவங்க தான் அவதான் வந்து இனி ஹக் பண்ணான்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு நினைச்சு கூட பார்க்காம, ஒரு சிம்பிள் லாஜிக் தான், நம்ம போய் ஒரு 30-40 வயசுல உள்ள ஆட்களை நம்ம போய் ஹக் பண்ணுவோமா, அதெல்லாம் கூட யோசிக்காம, ஒரு சின்ன பிள்ளை என்ன செஞ்சான்னு கேட்காம வீட்டுல அவங்க பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி, நீங்க பேசாத, அந்த பிள்ளைகிட்ட பேசாதன்னு சொல்லி மிரட்டி, அப்ப கிளாஸ்ல கூட அவளை பேசாம அவளை அவாய்ட் பண்ணி. ஞாயிற்றுக்கிழமை இதுதான் நடந்திருக்கு. ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் A level படிக்கிறாங்க, அவங்க பார்த்துட்டு வந்து இதை சொல்லியிருக்காங்க. என்னன்னா சண்டே அவ அழுததுக்கு காரணம் கிளாஸ் போயிருக்கா. கிளாஸ் போன நேரம் ஏற்கனவே அவ வந்து இன்னொரு இன்ஸ்டியூட், பிரைவேட் இன்ஸ்டியூட்ல வந்து அவளை அசிங்கப்படுத்தி அனுப்புனதுல இருந்து கிளாஸ் போகல. அதனாலதான் அவ ஸ்கூல் போகல, ஒழுங்கா படிக்காத காரணம் அவளை வந்து அந்த இடத்துல இருந்து அசிங்கப்படுத்தி துரத்தி இருக்காங்க. சோ அதுலயே ரொம்ப டிப்ரெஷன். நினைச்சு பாருங்க, ஒரு 100 பிள்ளை இருக்க இடத்துல வேற ஸ்கூல் பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த இடத்துல அவளை அசிங்கப்படுத்தணும் டார்கெட் பண்ணி அவளை அசிங்கப்படுத்தி, அப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்தி வேற ஸ்கூலுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அது செஞ்சிருக்காங்க இல்லையா. அப்ப அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வீட்டுல இருந்து திரும்ப இன்னொரு இன்ஸ்டியூட்ல போட்டிருக்காங்க. அங்க எல்லாரோடையும் நல்லா தான் இருந்தா. அந்த சண்டே நான் நினைக்கிறேன் எல்லாமே அவளுக்கு எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கும் எது சொல்லியா இல்ல என்னன்னு தெரியல, யாருமே அவகிட்ட பேசல. சண்டே வந்து அவகிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிட்டாங்க. இவளா கூப்பிட்டு பேசியும் அவகிட்ட திரும்பி கூட பார்க்கலையா. வெளியிலயும் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு இருக்கா, அந்த ஃப்ரெண்டு வந்து அப்படின்னு திரும்பி அதை பார்த்துட்டு தான் என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, அம்ஷி வந்து இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கா, யாரும் பேசலையா மிஸ். அதே மாதிரி வெளியிலயும் அந்த அது ஒரு பாய் போல, இப்ப அந்த பையனை கூப்பிட்டுருக்கா, அவனும் அதை பேசல, கேர்லெஸ்ஸா திரும்பி இருக்கான். அப்ப அன்னைக்கு அவ அழுதுட்டு தான் போனா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் சொன்னாங்க. அன்னைக்கு தான் அவங்க அப்பா வீட்டுல அந்த ரூமை கதவு சாத்திக்கிட்டு அவ அழுதுருக்கா. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. சோ எல்லாமே ஏன் அந்த சொசைட்டியை சொல்றோம் அப்படின்னா, ஒருத்தர் பாதிச்சிருக்காங்க, இன்னைக்கு இங்க பாதிச்சிருப்பாங்க, நாளைக்கு உங்க வீட்லயும் பாதிப்பாங்க, சரியா. இப்ப அவர் மேல நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனா அவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்ப நாங்க இதெல்லாம் என்கொயரி பண்றோம் தெரியக்குள்ள எங்களுக்கு அவ்வளவு நியூஸ் வந்திருக்கு. சொல்ல முடியாது, நாளைக்கு உங்க பிள்ளையும் அதுல பாதிச்சிருக்கலாம், ஆல்ரெடி அது தொட்டிருக்கலாம், உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா பிள்ளைகளை மிரட்டி வைக்கிறாங்க, சரியா. உங்க பிள்ளைகளோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன நடக்குது, கிளாஸ்ல என்ன நடக்குதுலாம் பேசுங்க. அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லுங்க எதுனாலும். அப்படி பிரச்சனையை சொன்னா அதுக்கு சொல்யூஷனை கொடுங்க. நீங்க ஒன்னும் சொல்யூஷன் கொடுக்காம நீங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டே வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கோவம் இருக்குல்ல, அந்த பிள்ளைகள் வந்து கோவப்படும், ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கோவமே அவங்களை கொல்லும். சோ கொஞ்சம் அந்த பிள்ளைகளுக்கோட பேசுங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை பாதிச்சிருந்தா அதோட பேசாதன்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசணும், யாராவது ஒருத்தர் மனசை விட்டு பேசணும். அதனால இந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் பண்ணாதீங்க. அம்ஷி இன்னைக்கு போயிட்டா, ஸோ அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஹியூமன் ரைட்ஸால இன்னைக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமா நல்ல நியூஸ் எல்லாருக்குமே வரும். அது வரைக்கும் கொஞ்சம் யாருமே வந்து அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களோட ஷேர் பண்றதுக்காக தான் வந்தேன். அப்புறம் முக்கியமான விஷயம்,
சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் விஷயம் தெரியாமல் நிறைய விதமான ஃபேக் நியூஸை பரப்பிட்டு வராங்க. ஸோ எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு 2-3 பேர் சரியான விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஸோ இதை வச்சு இனிமேல் யாராவது ஃபேக் நியூஸோ இல்லை ஏதாவது ஒன்று ஃபன் பண்ணணும்னு யாராவது வந்தீங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியூமன் ரைட்ஸாலையும் இதோட நடவடிக்கை போயிட்டுருக்கு. ஸோ யாராவது ஏதாவது தப்பாக பேசுனா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்றத நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், எங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு உண்டான தீர்வு எங்களுக்கு சரியான மாதிரி கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் அடுத்து போராட்டம் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கோம். ஏன்னா நாளைக்கு அந்த ஸ்கூல் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாளைக்கு அந்த ஸ்கூல் நல்ல நல்ல நேம்ல இருக்கிற ஸ்கூல் ஒன்று. ஸோ நம்ம பிள்ளைகளும் அதில் போய் படிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம பிள்ளைகளும் இந்த மாதிரி நியூஸ்ல வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால அதுக்கு நாங்கள் போராட்டத்திலையும் இறங்க ரெடியா இருக்கோம். அதனால தயவு செஞ்சு சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க, தேவையில்லாத வதந்திகளை பரப்பாதீங்க. முதலே நான் வீடியோ போட்டிருந்தேன் அம்ஷிகா பற்றி. நிறைய ரியூமர்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வேணும் என்னென்னா, இந்த ரியூமர்ஸ் போடுறவங்களுக்கும் நம்ம லீகலாக ஆக்ஷன் எடுக்கலான் இருக்கோம். ஹியூமன் ரைட்ஸில் இதை பற்றி பேசியிருக்கோம். ஃபேக் நியூஸ், ஃபேக் போஸ்ட் போடுறவங்களுக்கும் லீகல் ஆக்ஷன் எடுப்போம். அவங்களோட இதை ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ கவனமாக இருங்க, எந்த தவறான நியூஸுகளும் பரப்ப வேணாம். ஏன்னா லீகல் ஆக்ஷன் இப்போ எடுத்திருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸில் இதை தலையிட்டு இருக்காங்க. இதில் மேற்கொண்டு அவளோட அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குதுன்றது மேற்கொண்டு நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ எந்த தவறான நியூஸும் பரப்ப வேணாம். முக்கியமாக ஜஸ்டிஸ் அம்ஷிகான்னு சொல்லிட்டு ஹேங் த ரேபிஸ்ட்னு ஒரு போஸ்ட் போகுது. இட்ஸ் நாட் அ ரேப், ஓகே, அபியூஸ். தெளிவா இருங்க, இது ரேப் இல்ல, அபியூஸ். சரியா? ரேப்பை விட மோசமான செயல் இந்த அபியூஸ். ஸோ அந்த போஸ்ட்டை எங்க பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணுங்க. அந்த போஸ்ட் போட வேணாம். திஸ் இஸ் நாட் அ ரேப், ரைட்? ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க அந்த பொண்ணு போய் சொல்லுது, அந்த பொண்ணு பைத்தியம், ஏன் இந்த சார் இவகிட்ட மட்டும் பண்றாங்கன்னு. நிறைய அவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் சார் நல்லவர், நமக்கு நல்ல டீச் பண்ணாரு, இப்படி அப்படின்னு நிறைய அவரை பத்தி நல்ல விதமும் சொல்லியிருக்கீங்க. ஆமா, அது நாங்க நம்புறோம், நல்ல விதமாவும் இருக்கலாம். பட் ஓனாய் எப்பவுமே வீக்கா இருக்கிற ஆடை தான் பிடிக்கும், ரைட்டா? ஸ்ட்ரென்த்தா இருக்கிற ஆடை பிடிக்காது. ஏன்னா அதை ஓடிடும், ஏதாவது பண்ணுன்னு தெரியும். வீக்கா இருக்க ஆடை தான் கடிக்கும். ஸோ அந்த மாதிரி அம்சிகா ரொம்ப சாஃப்டான பொண்ணு. அம்சிகாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால அவளை பார்த்தாலே விளங்குது அவள் எவ்வளோ சாஃப்டான ஒரு பொண்ணுன்னு சொல்லி. அதனால தான் இவர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட வேணா அந்த சார் நல்லபடியாக நடந்திருக்கலாம், பட் தப்பா நடந்துகிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. ப்ளீஸ் இனிமேலாவது வெளியே வாங்க. அம்மா அப்பா ப்ளீஸ் பிள்ளைகளை அமுக்காதீங்க. இதை சொல்ல அவமானம், சொன்ன அவமானம்னு வெளியில சொல்ல வேணாம்னு சொல்லாதீங்க. இதுல அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? எங்களை ஒருத்தவங்க தப்பா பயன்படுத்த பாக்குறாங்கன்னா அதை வெளியே சொல்றதுக்கு எதுக்கு நாங்க அவமானப்படணும், எதுக்கு நாங்க அசிங்கப்படணும்? கண்டிப்பா வெளியே வாங்க. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தவறு நடந்திருந்தா கண்டிப்பா வெளியே சொல்லுங்க. சரியா? இதோட இது முடிஞ்சிடாது. அம்ஷிகாக்கு நடந்த மாதிரி இன்னும் பல பேருக்கு நடக்கும். அதனால நாளைக்கு எங்க பசங்களும் அந்த ஸ்கூல்ல படிக்கலாம். இல்லாட்டி அது முழுக்க முழுக்க பெண் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல். ஒரு பிள்ளைக்குல இருந்து 10 பேருக்கு மேல நடந்திருந்தா கூட அது எவ்வளவு பெரிய தவறு, தெரியாம எவ்வளவு பேருக்கு இருக்கீங்க. சரியா? அதனால இதுக்கு மேல இது நடக்கக்கூடாதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்கள ஃப்ரீயா விடுங்க. அவங்க மேற்கொண்டு இந்த பிள்ளைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நிறைய போராடிட்டு இருக்காங்க. அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க, அவங்கள ஃப்ரீயா விடுங்க. இனிமேலாவது அவங்க போராடி அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும். சரி? மேற்கொண்டு இதுக்கு சரியான தீர்வு எங்களுக்கு கிடைக்கல, ஹியூமன் ரைட்ஸ் மூலமா நாங்க இது போயிட்டு இருக்கோம், மேற்கொண்டு இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கலன்னு சொன்னா அதுக்கு தேவையான ப்ரொடெஸ்டும் பண்றதுக்கு நாங்க லேடிஸ் ரெடியா இருக்கோம். நீங்க யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ கண்டிப்பா எங்களோட ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.